இருந்தால் மகன் தனையன் தைரியமாக சொல்ல வேண்டும், லா தஅபுதி ஷைத்தான், நீங்க ஷைத்தானை வணங்காதீங்க, இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவன் என்று தைரியமாக தவறான வழியில் வாழ்க்கை பயணத்தில் மாற்றத்தை ஏக இறைவனுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அவர்கள் சத்திய இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அதே போன்று யாபதி இன்னி லா யகாஃபு ஐயமஸ்ஸக அஸாபுன் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நான் உங்களை பயப்படுறேன், நீங்க வழி தவறி போயிருவீர்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன். எந்த செவி மடுக்காத பார்வை இல்லாத ஒரு வஸ்துவையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று தைரியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை பார்த்து பேசியதும், அதே போன்று தன்னுடைய தனையனிடம் தன்னுடைய மகனிடம் தான் கண்ட கனவை சொல்லும் பொழுது அதே மகன் பேசுவார், யா அபதி லிம தஃஅல் மா லா துமர், நீங்க என்ன ஏவப்பட்டிருக்கீங்களோ அதை செய்யுங்க. தந்தை பேசி அந்த சத்திய வழியில் மகனும் வருகிறார். கனவு கண்டது உண்மை என்ற பொழுது அதே சத்திய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டு இருக்கின்றதோ அப்படி செய்யுங்கள். சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாளர்களோடு நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசிய அந்த வரலாறையும் அல் குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிந்தனை எல்லாம் உங்களுடைய மனதில் நான் விதைக்கின்றேன். நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய பாச பிணைப்போடு, தந்தை மகன் என்ற அந்த உறவுகளில் நாம் சத்தியத்தை பேணுகின்றோமா, இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்றோமா? ஒரு நேர தொழுகையை மகன் தப்பினாலும், தன்னுடைய தந்தையிடம் அந்த ஒரு நேர தொழுகை விடப்பட்டாலும் அந்த சத்தியத்தை எடுத்துரைக்க நாம் முன்வர வேண்டும். அதுதான் இந்த ஹஜ் பெருநாளுடைய முதலாவது சிந்தனையாக நம்முடைய மனதில் நாம் தாங்க வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தினுடைய ஈதினுடைய திருநாட்களில் பெரும்பான்மையாக ஞாபகப்படுத்துகின்ற ஈகை திருநாளாக இருக்கட்டும், அதே போன்று தியாக திருநாளாக இருக்கட்டும், எல்லா நாட்களிலேயும் இஸ்லாம் சொல்லும், ஏழை எளியோர்களோடு நீங்கள் உறவாடுங்கள்.